அதிகாரம் 10:38 வசனத்தை யாராவது வாசிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். கண்களை மூடி ஒரு நிமிடம் நாமே செபிக்கலாமா? என் அன்பு பரிசுத்த தேவனே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே, இதோ நாங்கள் பரிசுத்தம் அடைய எங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்த்து தேவட ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம்ப்பா. இயேசுவே, நீர் எங்களோடு பேசுங்க. எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் நீங்கணும். எங்களோட வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாகணும் அப்பா. ஏசப்பா, நீர் பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை மாத்திரம் கேட்க பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. படிக்கலாம் மீண்டும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. என் தேவனுடைய வார்த்தை அடிக்கடி நம்மளை சுட்டி காமிப்பதும், நம்முடைய தவறுகளை தேவன் சுட்டி காமிப்பதும், இதிலிருந்து வெளியிலே வரவுமாய் கர்த்தர் நம்மளோடு தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். கடந்த வாரத்திலும் தேவன் நீதிமானை குறித்து, ஒரு நீதிமான் எப்படி இருக்க வேண்டும், இவன் தேவனால் எப்படி நீதிமானாக்கப்பட்டான், இவன் மேலே என்ன தேவன் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், இவைகள் எல்லாவற்றை குறித்து கர்த்தர் கடந்த வாரத்தில் நம்மளோடு பேசியிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை இந்த ஆலயத்தில் மாத்திரம் கேட்டுட்டு போகிறவர்களாக இருக்காதீங்க. நீங்கள் எப்பெல்லாம் பலகீனப்படுகிறீங்களோ, நீங்கள் எப்பெல்லாம் சோர்வடைகிறீர்களோ, அந்த வேலையெல்லாம் நம்முடைய சர்ச்சோடைய குரூப்புக்கு போங்க. யூடியூப்பில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கும், உங்களை தேற்றும். அவருடைய வார்த்தை வல்லமை உடையது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை வல்லமை உடையது. தேவனுடைய சத்தத்தை அடிக்கடி நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. நான் அனுதினமும் என்னுடைய ப்ராக்டிஸ் என்ன தெரியுங்களா? நான் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருப்பேன். ஒன்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்பேன், இல்லை வேதத்தை தியானித்து கொண்டிருப்பேன். நீங்களும் அப்படியான ஒரு பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உங்களை பரிசுத்தப்படுத்தும், கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தும், கர்த்தருடைய வார்த்தை உங்களை மேன்மையான இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க கேட்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் தேவன் உண்டு பண்ணி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் நீதிமான் பரிசுத்தவான் என்பதை நீங்கள் மறந்து விடாதபடி அதிலே நிலைத்திருக்கும்படியாய் தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? உணர்த்தி கொண்டே இருப்பார். நம்ம அநேக வேளையில் நம்ம மறந்துடுறோம். நான் யார் என்பதை மறந்து ஒரு சந்தோஷத்தில், இல்லை ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைமையில், ஒரு காரியத்தில் நம்ம யாருன்றதை என்ன பண்ணுகிறோம்? மறந்து விடுகிறோம். நான் தேவனுடைய மகனா என்பதை மறந்து விடுகிறோம். நான் கர்த்தருடைய பிள்ளையா என்பதை மறந்து விடுகிறோம். கர்த்தரை விட்டு இந்த சந்தோஷத்தின் மகிழ்ச்சியிலே நிறைந்தவர்களாய் இருந்து தேவனை மறந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்படியாய் நம்முடைய இருதயம் என்ன பண்ணிடுது? கர்த்தரை மறந்ததுனால அப்படியே இழுத்துட்டு போயிடுது. நம்மளை தேவனை மறக்க வைக்கிறதுக்கு தேவன் நம்மளை சந்தோஷத்தை தரலப்பா. இந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உயர்வும் கர்த்தர் நம்மளுக்கு தருகிறது எதுக்குன்னா, என் பிள்ளை இன்னும் என் மேலே விசுவாசத்தில் பலப்படுவான், இன்னும் என்னிலே களி கூறும்படியாய் என்னை தேடி ஓடி வருவான். இவனுடைய ஆசீர்வாதம் அநேகரை கர்த்தருக்குள்ளே நடத்துவதற்கு இவன் போய் தன்னுடைய சாட்சிகளை வெளியே சொல்லி அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்பான்.
இதுக்கு தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இதுக்கு தான் தேவன் சமாதானத்தை தருகிறார். இதுக்கு தான் தேவன் எல்லாவற்றையும் தருகிறாரு. ஆனால் தருகிற எல்லாவற்றையும் நான் நினச்சி கொள்வது இது எனக்கு, இது நான் பிரயாசப்பட்டு சம்பாதிச்ச காசு, இது நான் பிரயாசப்பட்டு என் ஞானத்தினாலே சம்பாதித்தது, இது என் குடும்பத்தை நான் வளர்த்ததான ஒரு பெரிய பலன் எனக்கு உண்டு, இதெல்லாம் என்னால் நடந்தது என்று நினைக்கிறீங்களா? இல்லை, நம்மளால ஒரு காரியம் நடக்குவதில்லை. எல்லாம் செய்வது நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்கிறவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறாரு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் என்னவா? பின்வாங்கி போவானானால் அவன் மேலே ஆத்துமா பிரியமாய் இருக்காது. இன்னைக்கு அநேகர் தேவனிடத்தில் பின்வாங்கி போகிறதான வாழ்க்கை நம்ம இடத்திலே காணப்படுகிறது. அநேக நேரத்தில் நாம் தேவனை விட்டு பின்வாங்கின வாழ்க்கை நம்ம இடத்திலே போகிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற நீங்கள் இங்கே விளையாட வேண்டாம், கவனம், உங்கள் கவனம் எல்லாம் கர்த்தர் மீது மாத்திரம் இருக்கணும். இது பரிசுத்த தேவனுடைய ஆலயம். நீங்கள் பயபக்தியாய் உட்கார்ந்துருக்கணும். திஸ் இஸ் நாட் அன் என்டர்டைன்மெண்ட் பிளேஸ். இது சந்தோஷப்படுறதான இல்லை வேற ஜோக் அடிக்கிறது இடம் இது இல்லை. இது கர்த்தருடைய பரிசுத்த ஆலயம். பயபக்தியாக இருங்க. பரிசுத்த ஆவியானவர் இங்கே தேவனுடைய ஆலயத்திலே நிறைந்திருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் நம்மளை தெரிந்தெடுத்து நம்மளை நீதிமானாய் மாற்றி நம்மளை பரிசுத்தத்துக்கென்று கர்த்தர் அழைத்து நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்து மகிழ்ச்சியை தந்து குடும்பத்தை விருத்தி செய்து வேலைகளை கொடுத்து நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேவன் உண்டு பண்ணுகிறாரு. எதற்கு? நான் கர்த்தருக்கு மகிமையாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னிலே தேவனுடைய சாட்சி வெளிப்பட வேண்டும். என்னிலே கிறிஸ்து பார்க்க மனுஷர்கள் என்னை கிறிஸ்துவை பார்ப்பது போல என்னுடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். இன்னைக்கு யாரை நாம் காமித்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாரை பிரதிபலித்து கொண்டிருக்கிறோம்? ஒரு சிலர் அநேக ஹீரோக்களை பிரதிபலிப்பாங்க. அவர் ட்ரெஸ் போடுறது போல இவரும் ட்ரெஸ் போட்டுக்குவாங்க. அவர் ஹேர் ஸ்டைல் எப்படி வச்சிருப்பாரு, அதே போல் ஹேர் ஸ்டைல். அவன் நல்ல கருப்பான முடிய வெள்ளையெல்லாம் அடித்து வச்சானா இவனும் வெள்ளையெல்லாம் அடித்து வச்சுக்குவான். காரணம் என்ன? நான் அந்த ஹீரோவை ஃபாலோ பண்ணுறேன், இந்த ஹீரோவை நான் ஃபாலோ பண்ணுறேன், அவர் செய்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படியான பிள்ளைகளாய் நீங்கள் மாறணும். ஹல்லேலூயா. இது கடைசி நாள். இந்த கடைசி நாட்களிலும் நீங்கள் தேவனை உணரலனா, இந்த கடைசி நாட்களிலும் நீங்கள் பரிசுத்தத்தை நீங்கள் தேவனுக்கென்று நீங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலனா, நீங்கள் தேவனுக்கென்று உங்களோட வாழ்க்கையை சீராக்கி கொள்ளலனா, இன்னைக்கு தேவனை துதிக்க முடியாதபடி இருதய கடினப்பட்டவர்களாய் மனுஷர்களாய் இருப்பீங்கன்னா, பலனற்று போச்சுன்னா எப்படி தேவனை உங்களோட நாவுகளில் துதிக்க முடியும்? இந்த கை இல்லாமல் போச்சுன்னா ஒரு நாள் நான் கர்த்தரை கை தட்டி பாடணும்னு நினைப்பேன், முடியாது, கை இல்லை. ஒரு நாள் என் காலு போய் நான் அநேகருக்கு ஓடி போய் நான் சத்தியம் சொல்லணும்னு நினைப்பேன். அன்னைக்கு உன் கால் இருக்காதுப்பா, உன் கை இருக்காது. இப்படியாய் தேவன் இந்த கடைசி நாட்களிலே உன்னை தெரிந்து சத்தியத்திலே ஆண்டவருடைய நீதியிலே உன்னை பேசி பேசி அவருடைய சத்தியத்தை ஊட்டி ஊட்டி வளர்க்கிறாரு. எதுக்குன்னா நீ அநேகரை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காய். ஹல்லேலூயா. அநேகருக்கு தேவனுடைய சத்தியத்தை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக வர வர நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடையணும். கர்த்தருக்குள்ளான வளர்ச்சி, மாம்ச வளர்ச்சி, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தின் வளர்ச்சி, எல்லா வளர்ச்சியும் காண்கிறோம். ஆனால் அநேக விசுவாசிகளிடத்தில் இன்னைக்கு ஒரு வளர்ச்சியை பார்க்கல.
அவருடைய பரிசுத்தத்தின் நீதிமான்களின் வளர்ச்சியை நம்ம காண முடியல. விசுவாசத்தின் கிரியைகளின் வளர்ச்சியை தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே காண முடியல. காரணம் ஏன்? தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, தேவன் அவர்களை உயர்த்தும் பொழுது, அவர்கள் மாம்சத்தையும் உலகத்தையுமே நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கிறாங்க, சொந்தங்களை பார்க்கிறவர்களாக இருக்கிறாங்க, அவருடைய அலுவல்களை பார்க்கிறவர்களாக இருக்கிறாங்க. கர்த்தரையோ மறந்து போய்விடுகிறார்கள். தேவன் சொல்லுகிறாரு, பின்மாற்றம் உள்ள மனுஷனை தேவன் என்ன பண்ணுகிறாரா? என்ன பண்ணுகிறார் சொல்லுவது? பின்வாங்கி போவானால் அவன் மேலே ஆத்துமா பிரியமா இருக்காது. தேவனுடைய அன்பும் எப்படி இருக்கும்? அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைஞ்சி போயிடும். என்ன தேவன் ஆசீர்வதிச்சுக்கிற ஒருவர் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு நினச்சிக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு, உயர்த்துகிறாரு. நீங்கள் கர்த்தரிலே நிலைத்திருக்கும் போது அவர் உங்களிலே நிலைத்திருப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரிலே நிலைத்திருக்கும் போது தேவன் உங்களிலே நிலைத்திருப்பார். நீங்கள் பின்வாங்கி போவீங்கன்னா தேவன் என்ன பண்ணுவார்? மனோ வேதனை அடைவார். ஐயோ, என் மகனை நான் இவ்வளோ செஞ்சேனே. ஒரு சாட்சி சொன்னேன் இல்லையா? என் பையனை வளர்த்தேன், 1க்கு 2 பையனை வளர்த்தேன். அவன் சின்ன வயசுலேயே காலேஜ் படிக்கும் போதே ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டான். கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டான்? தண்ணி கொடுத்தனும் போயிட்டான். இன்னொரு பையனை பார்த்தேன், கல்யாணம் பண்ணி அவனும் சின்ன வயசுலேயே காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவனும் தனியாக போயிட்டான். இன்றைக்கி வயசான காலத்தில் நானும் என் மனைவியும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி ரிட்டையர்டான பணம் எல்லாம் என் பசங்களுடைய கல்யாணத்துக்கு கொடுத்துட்டேன். இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது. என்னோட வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. மனவேதனை அடைகிறாங்க பெற்றோர்கள். தேவ பிள்ளைகளை, கத்திருக்கின்றதான ஒரு வாழ்க்கை வாழ்வதில் தேவனும் உங்களை பார்த்து இப்படியான ஒரு வேதனை பட்டுவிடக்கூடாது. பின்மாற்ற வாழ்க்கை, பின்மாற்ற வாழ்க்கை, அநேகருடைய வாழ்க்கையில் பின்மாற்றம் உண்டு. பின்மாற்றம் இருப்பதனால தான் நம் தேவனிடத்தில் நேரத்தில் வந்து கர்த்தரை தேட முடியல. பின்மாற்றத்தின் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதனால தான் கர்த்தரை எல்லா ஆராதனையிலையும் தேவனை தொழுது கொள்ள முடியல. காரணங்கள் சொல்லுவோம். பஸ்ஸு கிடைக்கல, ஆட்டோ கிடைக்கல, உடம்பு சரியில்லை, அநேக காரணங்கள் சொல்லலாம். இது என்ன காமிக்குதுன்னா, பின்மாற்றத்தின் வாழ்க்கை நம்மிடத்தில் காமிக்கிறது. தேவப்பிள்ளையே, நீ தேவனிடத்தில் பின்மாற்ற வாழ்க்கைக்குள்ளே கடந்து போவேன்னா யார் இருப்பா தெரியுமா? அவங்க நம்மடக்குள்ள யார் வருவா? நான் பின்மாற்றத்தை வாழ்க்கையில் போனேன்னா என் வாழ்க்கை தேவனுடைய வெளிச்சத்திலிருந்து அப்படியே கடந்து போய்கொண்டே இருக்கும். கடந்த வாரத்தில் பார்த்தோம், தேவன் எப்படி நீதிமான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னார். ஒரு சூரிய வெளிச்சம் நடுப்பகல் வரையும் எப்படி உயர்ந்து கொண்டே இருக்குமோ அப்படி ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார் இல்லையா? அல்லேலூயா. எல்லாரும் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. கடந்த வாரத்தில் நீதிமான எப்படி நடு 12 மணி வரையும் காலையிலிருந்து எப்படி சூரியன் உயர்ந்து கொண்டே வெளிச்சம் உண்டாய்கொண்டே இருக்கிறதோ அப்படியே தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். இந்த ஆசீர்வாதம் தேவன் உங்களிலே நிலைத்திருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு அப்படி நன்மை செய்வார். நான் பின்மாற்ற வாழ்க்கையில் போகிறோம். வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? அந்த சூரியன் மத்தியானத்துக்கு மேலே அப்படியே இறங்கினே இருப்போம்ல, இறங்குமா, வெளிச்சம் குறையும் 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 குறையும். அப்புறமா நைட்டு வந்துடும். நைட்டில் என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? இருள். இருள் சூழ்ந்ததான ஒரு சூழ்நிலைமைகள் உண்டாகிவிடும். தேவ பிள்ளைய, பின்மாற்ற வாழ்க்கை நம்மளை இருளிலே கொண்டு போய் விட்டுவிடும். பின்மாற்ற வாழ்க்கை நம்மளை இருளிலே கொண்டு போய் விட்டுவிடும். ஜெபிச்சா யார் வரா? சிஸ்டருக்குள்ள இருந்து. ஜெபிச்சா யார் வரா? பிரதருக்குள்ள இருந்து. யார் வரா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? காணமே. பரிசுத்த ஆவியானவர் காணாம போயிடுறாரு. போறது தெரியாது, அவர் வர்றது மட்டும்தான் தெரியும். பரிசுத்த ஆவியானவர் ஒன்று விட்டு நீங்கி போனார்னா உனக்கு தெரியவே தெரியாது ஒன்றும் தேவன் இல்லை என்பதை. உனக்கு அசுத்த ஆவி பிடித்துவிடும்.
பரிசுத்த ஆவியானவரை விட்டு விலகி போயிட்டாருனா உன்னை அசுத்த ஆவி பிடித்து விடும். தேவ பிள்ளையே, கர்த்தரிலே நிலைத்து நில்லணும், கர்த்தருக்கு என்று சாட்சியாய் வாழணும். ஹல்லேலூயா. பின்மாற்ற வாழ்க்கை நம்மளே அசுத்த ஆவியை உங்களுக்குள்ளே கொண்டு வந்து விடும். பின்மாற்ற வாழ்க்கை உங்களை தேவனை விட்டு தூரமாக்கி விடும். இருள் சூழ்ந்த நிலைமை உண்டாகிடும். நீங்க நினைச்சு கொள்ளாதீங்க, எனக்கு பலன் இருக்கு, ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு, எனக்கு எல்லாம் உண்டு, யார் இல்லைனாலும் நான் நிற்பேன்னு. அந்த தைரியம் வேண்டாம்ப்பா. கர்த்தர் நம்மளை விட்டு விலகினாருனா, கர்த்தர் நம்மளை விட்டு தூரம் போயிட்டாருனா நம்முடைய வாழ்க்கை இருள் சூழ்ந்து விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, அந்த சூழ்நிலைமைக்குள்ளே கடந்து போயிடாதீங்க. காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? காது இருக்குதுன்னா என் தேவனுடைய சத்தத்தை உங்களுடைய இருதயத்திலே இந்த வார்த்தை பதிக்கும். நீங்கள் தேவனை இடத்துல நெருங்கி வருவீங்க, முன்னேறி வருவீங்க, உங்களோட வாழ்க்கையின் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த போதகர்மார்களெல்லாம் இந்த மைக்கு பிடிச்சி தேவனுடைய ஆலயத்தில் என்ன பிரசங்கிக்க போகிறது. இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் கொஞ்ச நாள் தான். நீங்கள் பாருங்கள், ஏசப்பாவுடைய வருகை வருகிறது. அந்த நாளுக்காய் தேவன் உங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய், உங்களோட அக்கிரமத்தை விட்டு நீங்கும்படியாய், உங்களோட விபச்சாரத்தை விட்டு நீங்கும்படியாய், உங்களோட பாவ வாழ்க்கையை விட்டு நீங்கும்படியாய், உங்களோட காம விகாரத்தை விட்டு நீங்கும்படியாய் என் தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கும் நீ தேவனுடைய வார்த்தையை நீ கேட்கலனா, இன்னைக்கும் நீ பரிசுத்தம் அடைய முடியலன்னு சொன்னா, கர்த்தருடைய வருகையில கைவிட்டு போயிடுவீங்க. ஒருவர் உங்களிடத்துல வந்து பேச மாட்டாங்க, தேவட ஊழியக்காரர்கள் வரமாட்டாங்க, சத்தியத்தை நீங்க பார்க்க முடியாது, வேதத்தை நீங்க பார்க்க முடியாது, தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு இருள் சூழ்ந்த நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. இதற்குள்ளாய் தேவன் உங்களை ரட்சிக்க வேணும் என்று தேவன் விரும்புகிறார். உங்களை மாத்திரம் இல்லை, அநேகரை நீங்கள் ரட்சிக்க வேணும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களிலே பெரிய முடியவராயிருக்கிறார். என் தேவன் அழைத்ததன் நோக்கம் எதற்காக தான்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை அழைத்தது நோக்கம், கர்த்தர் உங்களை அழைத்து உங்களை தெரிந்தெடுத்தது நோக்கம் இதுதான். நான் அநேகருக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும், அநேகருக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லணும். இந்த வருஷத்தில் 25ஆம் வருஷம் தொடக்கமாகி எத்தனை மாதம் ஆச்சு? முடிஞ்சு போச்சு. எத்தனை மாதம்? 5 மாதம் முடிஞ்சு போச்சு. 6ஆவது மாதத்தில் வந்திருக்கிறோம். இந்த 5 மாதத்தில் எத்தனை பேர் ஒரு ஆத்துமாவை ரட்சிக்கிறதுக்காக, ஒரு ஆத்துமாவை தேடி பிடிச்சி கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு உட்கார வச்சிருக்கிறீங்க? 5 மாதத்தில் யாராவது இருந்தீங்கன்னா உங்களை கைகளை தூக்குங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 5 மாதத்தில் நான் எவ்வளோ ஊழியம் செய்கிறேன் ஐயா, நான் கிராம ஊழியத்துக்கு போகிறேன், நான் ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு போகிறேன், நான் கர்த்தருடைய வேலையில் சிறு பிள்ளை ஊழியம் செய்கிறேன் சொல்லுகிற தேவ பிள்ளையே, தேவன் உன்னை பார்த்து கேட்குறாரு. 5 மாதம் முடிஞ்சு போச்சு, 5 மாதத்தில் எத்தனை ஆத்துமாவை தேவனுடைய ஆலயத்தில் வந்து நட்டு வச்சிருக்கிறீங்க? ஏதாவது பதில் உண்டா? இஸ் தேர் எனி ஆன்சர்? யாராவது சொல்ல முடியுமா? ஐயா, இந்த ஊழியத்தில் நான் போனேன், இந்த ஆத்துமாவை நான் கர்த்தருக்கென்று நான் பேசி கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி ஜெபித்து இந்த ஆத்துமாவை கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து நாட்டினேன் என்று சொல்லும்படியாக ஒரு ஆத்துமாவை யாராவது காமிக்க முடியுமா? இல்லை, நான் இந்த வீட்டில் நான் தேவனை ஆசீர்வதித்து நான் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நான் தேவனுக்கான விசுவாசத்தில் பலப்பட்டு நான் கடந்து போய் இந்த ஆத்துமாவை நான் தேவனுக்கென்று ரட்சிக்கும்படியாய் நான் முயற்சி எடுத்தேன், என் தேவன் இதை வாய்க்கை செய்தார். நான் இந்த ஆத்துமாவை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் நாட்டி வைத்திருக்கிறேன். யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா? There is no one here. யாருமே இல்லை. என் அன்பு பிள்ளையில, கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்தது நோக்கம் எதற்கு?
எதுக்கு? நீங்க சந்தோஷமாய் நீங்க மாத்திரம் பரலோக ராஜ்யத்தை நிரப்பலாம்னு சொல்லி நினைக்கிறீங்களா? நீங்க மாத்திரம் கர்த்தரிடத்துல போலான்னு நினைக்கிறீங்களா? இதுக்காகவா என் இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சித்தாரு? நீங்க வேலை செய்கிற இடத்துல எத்தனை நண்பர்கள் உண்டு? நீங்க போகிற வருகிற இடத்துல எத்தனை நண்பர்கள் உண்டு? நீங்க இயேசுவை பத்தி பேசுறதுக்கு தானே தேவன் உங்களை அவருடைய வார்த்தையினாலே நிரப்பி அனுப்புகிறாரு. நீங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி பிறரிடத்துல சொல்ல வேண்டும் என்பதற்காக தானே என் தேவன் உங்களிடத்துல ஒவ்வொரு வாரமும் பேசிக்கொண்டே இருந்துக்கிட்டார். எத்தனை ஆத்துமாவை நான் ரட்சிக்கிறேன். இன்னைக்கு அநேகருடைய வாஞ்சை, கர்த்தருக்கான வாஞ்சை குறைவுபட்டு இருக்கிறது. என் தேவனுக்கான வாஞ்சை கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து கொண்டு வருகிறது. என் அன்பு தேவ ஜனமே, என் தேவன் தாகத்தோடு இருக்கிறாருப்பா. என் தேவன் உங்கள் மேல் மிகுந்த தாகத்தோடு இருக்கிறாரு. உங்க மேல பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருக்கிறார். இந்த தாயும் தகப்பனும் சொன்ன வார்த்தைகளை கேட்டீங்க. என் பிள்ளை எல்லாவற்றையும் செஞ்சு கொடுத்த, இன்னைக்கு என்னை விட்டு போயிட்டான். இன்னைக்கு தேவன் உங்களை அப்படிதான் பார்க்கிறார். என் பிள்ளைய நான் அழைச்சேன், தெரிந்து கொண்டேன், உயர்த்தினேன். ஆனா இன்னைக்கோ அவன் என்னை மறந்து போயிட்டான். அவன் தூரமாயிருக்கிறான். எனக்கு விரோதமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். இவன் அக்கிரமக்காரனாய் வாழுகிறான், விபச்சாரக்காரனாய் வாழுகிறான். இவன் பயங்கரமான மோசமானவனாய் இருக்கிறான். இவன் ஏமாற்றி கொண்டிருக்கிறான். குடும்பங்களை ஏமாற்றுகிறான், பிள்ளைகளை ஏமாற்றுகிறான், புருஷனை ஏமாற்றுகிறான், மனைவியை ஏமாற்றுகிறான். ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆனா என் தேவனுடைய ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து பரிசுத்தமான போல அமர்ந்துட்டு இருக்கிறான்னு சொல்லி என் தேவன் உங்களை பார்த்து மிகுந்த மனவேதனையுடையவராயிருக்கிறார். மிகுந்த மனவேதனையுடையவராயிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, தேவனுக்கான தாகம் உங்களுடைய இருதயத்தில் உண்டாகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனுக்கான தாகம் உங்களுடைய இருதயத்திலே உண்டாகணும். பின்மாற்ற வாழ்க்கை இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். இன்னைக்கு நான் போவேன், இன்னைக்கு நான் அநேக ஆத்துமாக்களை சந்திப்பேன். அடுத்த வாரத்தில் நான் ஒரு ஆத்துமாவையாவது நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு அழைத்து வருவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கைத்துக்கு ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. என் தேவனுக்கான வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா என் தேவன் உங்களோட குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்களோட பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்களோட மனைவியை ஆசீர்வதிப்பார். உங்களோட வாழ்க்கையில் எந்த இடத்திலும் ஒரு தோல்வியோ ஒரு பிரச்சனையோ ஒரு வேதனையோ வராதபடி தேவன் உங்களை காத்து கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு எங்களுக்கு ஒரு ஃபோனு, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு போய் பார்த்தா ப்ரெஷரு 200. எவ்வளோ ப்ரெஷரு? 200. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் பெரிய அட்வைஸ், பெரிய ரொம்ப அரை மணி நேரமாக உட்காந்து பெரிய லிஸ்ட்டு மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் என்ன உணர்த்துறாரு, உனக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கு, மாத்திரை இல்லை, எதுவும் இல்லை, என் கிருபை உன்னை தாங்கி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் சகோதரர்களுக்கு தெரியும், என் சகோதரிகளுக்கு தெரியும் என் தேவன் என்னை எப்படி காத்து வருகிறார் என்று. என் மனைவிக்கு தெரியும் என் கர்த்தர் என்னை எப்படி காத்து வருகிறார் என்று. என் அன்பு தேவ பிள்ளையே, ஒவ்வொரு நொடி பொழுதும் அவருடைய கிருபையினாலே என் தேவன் உங்களை தாங்கி வருகிறார். ஒவ்வொரு நொடியும் வியாதிகள் உங்களை மேற்கொள்வதில்லை என்று என் தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறி கொண்டே இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பரிசுத்தத்தையும் அவருடைய நீதியையும் அவர் மேலிருந்த விசுவாசத்தையும் நம்ம அப்படியே தூரமாய் போவது போல நீங்கள் போனீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் இருள் சூழ்ந்த நிலைமை வந்துவிடும். கர்த்தர் மனவேதனை அடைவார். உங்களை மேலே அவர் பிரியமாக இருக்க மாட்டார். அவருடைய பிரியம் நம்மளை விட்டு நீங்கி போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கல்யாணம் ஆன புதுசில் என் 2 பிள்ளைகளை நான் வளர்க்கும் பொழுது நான் தேவனுக்கு விரோதமாய் போவேன். தேவனுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சிட்டேன்னா என் பிள்ளைகள் இங்கே உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க. நான் வருவேன், கர்த்தரிடத்தை பார்ப்பேன், சொல்லுவேன், ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும்,
என் அக்கிரமத்தை மன்னிங்கப்பா, என் பிள்ளைக்கு சுகம் கொடுங்க. அன்னைக்கு நான் ஊழியக்காரன் அல்ல, அன்னைக்கு நான் ஊழியக்காரனாய் மாறல. ஆனாலும் நான் தேவனுடைய நாமத்துக்கு விரோதமாய் தூரமாய் போகும் பொழுது என் பிள்ளைகளை தான் தேவன் தொடுவார், உணர்த்தப்படுவேன். கத்தடத்தில் சொல்லுவேன், ஏசப்பா என் பாவத்தை மன்னி ஆண்டவரே, என் அக்கிரமத்தை மன்னிங்க ஆண்டவரே, மறந்து தூரமாய் போயிட்டு ஆண்டவரே, இந்த சந்தோஷம் என்னை உம்மை மறக்க வச்சிடுது ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு என் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்பேன். என்னோட அக்கிரமத்திலிருந்து, என்னோட அநியாயத்திலிருந்து நான் தேவனிடத்தில் வருவதற்கு நான் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டே இருப்பேன். என்னால் முடியல ஆண்டவரே, இந்த பாவம் என்னை மேற்கொள்ளுகிறது, என்னால் முடியல ஏசப்பா, இந்த பாவம் என்னை மேற்கொள்ளுகிறது, என்னால் முடியல, நீங்க எனக்கு விடுதலையே தாங்க, நீங்க எனக்கு விடுதலையே தாங்க, நீங்க எனக்கு விடுதலையே தாங்கன்னு நான் கத்தடத்தில் மன்றாடி செபித்து கொண்டே இருப்பேன். யாருமே நம்ப மாட்டாங்க, என் குடும்பத்தில் நம்ப மாட்டாங்க, என் நண்பர்கள் நம்ப மாட்டாங்க, நான் ஒரு ஊழியக்காரனாய் வருவேன்னு யாருமே நினைச்சு பார்க்கவே இல்லை. என் தேவன் இன்னைக்கு அவருடைய பரிசுத்த ஊழியத்தை, அவருடைய வல்லமுள்ள ஊழியத்தை செய்வதற்காக என் தேவன் இன்னைக்கு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களையும் மாற்ற முடியும். நீங்க எல்லாருமே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்ததான தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அழைத்தது நோக்கம் நிறைவேறணும். 12 சீஷர்கள் தேவனுக்கு இருந்தாங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தாங்க. 12 பேர் கடந்து போனாங்க. இந்த உலகம் முழுவதும் தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எத்தனை பேர்? எத்தனை பேர்? வெறும் 12 பேர் தான் உலகம் முழுவதும் தேவனுடைய வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கும்படியான காரியங்கள் உண்டானது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஆலயத்தில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த ஆலயத்தில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? என் தேவனுக்கான ஊழியத்தை எப்படி ஜாக்கிரதையோடு செய்கிறவர்களாக இருக்கிறீங்க? என் தேவனுடைய ஊழியத்தை எத்தனை கண்ணும் கருத்துமாய் செய்கிறவர்களாக இருக்கிறீங்க? போஸ்ட்மேன் ஜாப் இல்லை என் தேவனுடைய வேலை. போஸ்ட்மேன் பார்த்துருக்கீங்களா? போஸ்ட்மேன் வருவார், அம்மா போஸ்ட் தூக்கி போட்டு போயினே இருப்பார். நீங்கள் வாங்குறீங்க, வாங்கலை, அவர் வேலை முடிஞ்சிச்சு, தூக்கி உங்கள் வீட்டு விலாசத்தில் உங்களோட அட்ரஸில் தூக்கி போட்டு அவர் வாட்ட போயினே இருப்பார். தேவனுடைய ஊழியம் அப்படி அல்ல. நான் போனேன், கைப்பிரதியை கொடுத்துட்டு போயிட்டே இருந்துட்டேன், முடிஞ்சிச்சு வேலை, நான் போய் ஜபிச்சுட்டு வந்துட்டேன், முடிஞ்சிடுச்சு வேலை. நோ, தேவனுடைய பிள்ளைய ஒரு ஆத்துமாவை சந்தித்து, அந்த ஆத்துமாவை தொடர்ந்து சந்தித்து, அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு அந்த ஆத்துமா பரலோகத்தில் சேர்க்கிற வரையும் அந்த ஆத்துமா மேலே கண்ணும் கருத்துமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது யாருக்கு இருக்கணும்? ஊழியக்காரனுக்கு மட்டும்தானா? பாஸ்டர் தான் இதெல்லாம் செய்யணும், எனக்கெல்லாம் அதெல்லாம் வேலை இல்லை இல்லையா? தேவன் உங்களையும் அழைத்தது அதற்காக தான். ஹல்லேலூயா. தேவன் உங்களை அழைத்தது அதற்காக தான். நீங்கள் கர்த்தரிலே நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை மென்மேலும் உயர்த்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளும் இன்னொரு வசனம் மாறுங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க. 5. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. என்ன பண்ணணுமா? என்ன பண்ணணுமா? நீங்கள் எதுக்கு? நல்லா சொல்லுங்களேன். சொஸ்தமாகும்படிக்கு, நீங்கள் சுத்தமாகும்படிக்கு, சொஸ்தமாகும்படிக்கு நீங்க என்ன செய்யணுமா? உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஒருவருக்காய் ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா, ஒரு பெரிய ஹல்லேலூயா சொல்லலாமே. நான் சுத்தம் அடையணும்னா, நான் இன்னும் பரிசுத்தம் அடையணும்னா, தேவன் சொல்லுகிறாரு, நான் ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னித்து அவர்களுக்காக நான் செபிக்கிறவனாய் இருக்க வேண்டும். நான் ஒருவர் குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டு
அவனை பற்றி நான் அநேக இடத்துல சொல்லி இவனை இன்னும் ஆழத்தில், குழியின் ஆழத்தில் தள்ளுறதுனால நான் சுத்தம் அடைய முடியாது. நான் அப்படி செய்கிற மனுஷனாய் இருப்பேடினா நான் சுத்தம் அடைய மாட்டேன், நான் அசுத்தம் அடைவேன். நான் அப்படி செய்கிறவனாய் காணப்படுவேன்னா தேவன் உங்களை சுத்தமடைய செய்ய மாட்டாரு, உங்களை அழுக்கு நிறைந்த மனுஷனாய் கர்த்தர் பார்ப்பார். அழுக்கு நிறைந்த மனுஷன். ஒருவர் பாவத்தை ஒருவர் மன்னிக்க முடியல, தேவன் எப்படி உங்க பாவத்தை மன்னிப்பார்? ஒருவருடைய குற்றத்தை மன்னிக்க முடியல, எப்படி தேவன் உங்களுடைய குற்றத்தை மன்னிப்பார்? தேவ பிள்ளையே, ஒருவர் பாவத்தை ஒருவருடைய குற்றத்தை நீங்க என்ன பண்ணணும்? அறிக்கையிடணும், சொல்லணும். பிரதர், நான் இப்படி செஞ்சிட்டேன், நீங்க மன்னிச்சிடுங்க. பிரதர், நீங்க இந்த காரியத்தை செஞ்சிட்டீங்க, கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்றாரு, நான் சொல்றேன், தேவன் உங்களை மன்னிப்பார், நான் உங்களுக்கு ஆய்ச்சவும் பண்றேன். பாவம் உள்ள மனுஷனாய் நாம் நிலைத்திருக்க கூடாது. ஹல்லேலூயா. பாவம் உள்ள மனுஷனாய் நிலைத்திருக்க கூடாது. நீங்க சுத்தம் அடையணும்னா, நான் பரிசுத்தத்திலே வளரணும்னா, நான் அநேகரிடத்துல போய் நான் தேவனை காரியத்தை சொல்லணும். சகோதரனிடத்துல ஒரு தப்பு பண்றானா அவரிடத்துல போய் சொல்ல வேண்டும். சகோதரா, இந்த பாவம் உன்னை மேற்கொள்ளுகிறது, இந்த காரியம் உன்னை செஞ்சிருக்கிறீங்க, இதில் நீங்கள் சுகமடைய, இதில் நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள நான் உங்களுக்காய் ஜெபிப்பேன், நான் உங்களுக்காய் ஜெபிப்பேன். ஜெபிச்சா கர்த்தர் அங்கே விடுதலை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் அந்த நொடி பொழுதே, அடுத்த செகண்ட் அவன் விடுதலை பெற்றுக்கொள்வான். அந்த பாவத்திலிருந்து அந்த மனுஷன் விடுதலை பெற்றுக்கொள்வான் அடுத்த நொடி. ஏன்னா நீங்க தேவனுடைய சித்தத்தை செய்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய சித்தத்தை செய்கிறீங்க. நீங்க தேவனுடைய சித்தம் என்ன? ஒருவனும் கெட்டு போவது தேவனுக்கு பிரியமில்லை. ஹல்லேலூயா. ஒருவனும் கெட்டு போவது என் தேவனுக்கு பிரியமில்லை. நீங்க ஒருவன் கெட்டு போகிறது நீங்க பார்த்துக்கிட்டு அவன் மேல சந்தோஷப்பட்டு கண்டு அவனுடைய பாவத்தை உங்களால மன்னிக்க முடியலனா நீங்க சுத்தம் அடைய முடியாது, அசுத்தம் அடைவீர்கள். நீங்க நீதிமானாய் நிலைத்திருக்க முடியாது, நீங்க தேவனுக்கு விரோதமான அநீதி செய்கிற மனுஷனாய் காணப்படுவீங்க. என் தேவ பிள்ளையே, கர்த்தருடைய நீதி செய்கிறவர்களாய் இருங்க. கர்த்தர் உங்களை நித்தம் 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 உங்களை நீதியிலே நிலைத்திருக்க, உங்களோட பரிசுத்தத்திலே நிலைத்திருக்க, உங்களை தேவனுக்கான சித்தத்தை செய்கிற மனுஷர்களாய் என் தேவன் உங்களை நிலைத்திருக்கும்படியாய் கர்த்தர் உங்களை அவரை ஆசீர்வதித்து உங்களை நிரப்பிக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? அப்ப நம்ம சுத்தம் அடையணும்னா, இன்னைக்கு அநேகர் பாவம் நிறைந்த மனுஷர்களாக இருக்கிறோம். அப்போ என் பாவத்தை நான் கர்த்தரிடத்தில் அறிக்கையிடணும். அறிக்கையிடும் பொழுது என்ன ஆகும்? அறிக்கையிடும் பொழுது என்ன ஆகும் சொல்லுங்களேன்? அறிக்கையிடும் பொழுது என் பாவத்தை நான் தேவனிடத்தில் அறிக்கையிட்டு விட்டேன்னா கர்த்தர் என்ன செய்வார்? என்ன சுத்தமாக்குவார். ஹல்லேலூயா. இந்த ஒயிட் ஷர்ட் நல்லா இருக்கா? ஒயிட்டாக இருக்கா? இதில் ஒரு நாள் போட்டிருந்தா அடுத்த நாள் என்ன ஆகிடும்? அழுக்காயிடும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையும் கூட. ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்தம் அடைய தேவனிடத்தில் கெஞ்சி கேட்கணும். ஆண்டவரே, இந்த நாளில் நான் எந்த தவறு செய்திருந்தாலும் என்னை சுத்தமாக்குங்கப்பா, ரத்தத்தாள் கழுவுங்க ஆண்டவரே. என் அனுதினமும் நீதியிலே நிலைத்திருக்கிற நீதிமானாய் என்னை கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அது மாத்திரம் அல்ல, பிறர் குற்றத்தை நீங்கள் மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய இதை மட்டும் சுத்தப்படுத்திட்டு போட்டுட்டேன்னா அந்த அழுக்கு போகாது, அந்த அழுக்கு போகாது. நான் அடுத்தவனுடைய பாவத்தை மன்னிக்கும் பொழுது நான் சுத்தமாவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் இந்த காரியங்களை நம்ம செய்வதில்லை. கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்க சுத்தமடையும்படிக்கு, நீங்க சுத்தமாகும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீதிமான்கள்? கையை தூக்க மாட்டீங்க. எல்லாருமே நீதிமான்கள். ஹல்லேலூயா. கையை தூக்கி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க.
ஹல்லேலூயா. கையை தூக்கி எல்லாருமே கை தூக்குங்க, எல்லாருமே கை தூக்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு தேவனாக இயேசு கிறிஸ்துவானவருடைய நீதியை உங்கள் மேலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உங்களை தேவன் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். நீங்க தேவனுடைய பிள்ளைங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கீங்க. என் தேவனுடைய ஆலயத்திலிருந்து வெளியே போகும்பொழுது நீங்க நீதிமானாய் பரிசுத்தமானாய் ஜொலிக்கும்படியான தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்க கடந்து போக போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நீதி உங்களிலே நிலைத்து நிற்கணும், இந்த விசுவாசம் உங்களிலே நிலைத்து நிற்கணும். பிசாசு காத்து கொண்டே இருப்பான். நான் கடந்த நாளிலும் கூட நான் ஒரு சகோதரியை குறித்து நான் சொன்னேன், எந்த அளவு நீங்கள் வைராக்கியோடையெல்லாம் இருக்கிறீங்களோ கர்த்தருக்காக, அதெல்லாம் உங்களுக்கு சோதனை பிசாசு வச்சுன்னே இருப்பான். நான் ஒரு கோல்டு எடுத்துன்னு போயிட்டு நான் அதை விற்க போகிறேன் அப்படின்னா அந்த கோல்டு என்ன பண்ணுவாங்க, தேய்ச்சி பார்ப்பாங்க. இது உண்மையான கோல்டு தானா, இல்லை உள்ள ஏதாவது பித்தளை இருக்கா அப்படின்னு. தேவனும் சில நேரத்தில் உங்களை என்ன பண்ணுவார், செக் பண்ணுவார். நான் தேவனுக்காய் வைராக்கியமாய் பேசுகிற மனுஷனாய் இருந்தேன்னா என்னோட விசுவாசத்தை செக் பண்ணி பார்ப்பாரு. செக் பண்ணி பார்க்குற நேரத்தில் நான் என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவரே நான் தங்க இல்லை நான் பித்தளைப்பா அப்படின்னு காமிக்கிறக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, நான் தங்க இல்லை பித்தளைன்னு காமிச்சிடக்கூடாது. நான் கடந்த வாரத்தில் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரோடத்தில் நான் பேசிக்கொண்டே இருக்கேன். கர்த்தர் என்னவோ தெரியல அந்த சிஸ்டர்கிட்ட பேச வைக்கிறாரு. அந்த சிஸ்டர்கிட்ட நான் அநேக காரியங்களை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். விசுவாசத்தை குறித்து, தேவனுக்காய் கஷ்டப்படுவதை குறித்து, தேவனுக்காய் பாடு அனுபவித்ததை குறித்து, தேவன் எந்த சூழ்நிலையிலும் நம்மளை என்ன பண்ணிடக்கூடாது, நம்முடைய டெம்பரை இழந்துடக்கூடாது, தேவனுடைய நாமத்தை தூஷிக்கும்படியான பிள்ளைகளாக இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி நான் பேசிட்டு போகிறேன். அந்த சகோதரி ரொம்ப 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 ஆர்வத்தோடு கேட்டாங்க, ரொம்ப ஆர்வமாக கேட்டாங்க. சரி சரி ரொம்ப சந்தோஷம். நான் நினச்சேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த குழந்தை இடத்துல இந்த தேவனுடைய மகள் இடத்துல இவ்வளோ நேரமாக பேசினது அவளுடைய இருதயத்தில் மாட்டிடுச்சு. ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு வந்தேன். சாயந்தரமாக பார்த்தா ஒரு சின்ன காரியம் அது அப்படியே தீப்பொறி ஆகுது, அது அப்படி பற்றி எரியுது. என்னாச்சு, தங்கம் பித்தளை ஆயிடுச்சு. என்னாச்சு, பித்தளை ஆயிடுச்சு. அதனுடைய உள்ளான இருதயம் இன்னமும் மாறல. அவர்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை புகுக்கப்பட்டது. சொல்லும் பொழுது எல்லாம் ஓகே, சூப்பர், எக்ஸலண்ட், நான் கர்த்தருக்காய் என்னாச்சு, சாயந்தரம் தரம் செக் பண்ணும் பொழுது கர்த்தர் சாயந்தரமா செக் பண்றாரு. உன்னை உரசி பார்க்கிறாரு. உரசி பார்க்கும் பொழுது இது வெள்ளியும் இல்லை, இது தங்கமும் இல்லை, இது என்ன, பித்தளைன்னு கண்டுபிடிச்சிட்டார். இன்னைக்கு அநேகர் தேவனுக்காய் வைராக்கியத்தோடு வாழணும், வைராக்கியத்தோடு இருக்கணும். நான் கர்த்தருக்கான பிள்ளை, இப்படியான அநேகத்தில் வைராக்கியம் இருக்கிறீங்க. உங்களோட வைராக்கியத்தை தேவன் சோதிக்கும்படியாய் வரும் வேளையில் நீங்கள் பித்தளையாய் கர்த்தரிடத்தில் உங்களை வெளிப்படுத்துறீங்க. உங்களை பித்தளையாய் தேவனிடத்தில் நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, யூ ஆர் லிவிங் ஃபார் காட். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதை மறந்து விடாதீங்க. எவ்ரி டே யூ ஆர் மூவிங் டு தி பாரடைஸ் டு காட். நீங்க தேவனுடைய பரிசுத்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நேராய் நீங்க கடந்து போகிறீங்க. என் தேவ ஜனம், நீங்க தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் உங்களை நீதிமானாய் மாற்றி இருக்கிறாரு. நீங்க பரலோகத்துக்கு நேராய் கடந்து போகிறீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வருகை இன்னும் தாமதமாய் கொண்டே இருக்கிறதுக்கு காரணம் ஒரே ரீசனு. என்ன ரீசனு? என் தேவனுடைய வருகை தாமதமாய் கொண்டு போகிறது ஒரே ரீசன் தான். 40 நாள் போக வேண்டியத எத்தனை நாள் போனாங்க? எத்தனை நாள்? ஏன் போனாங்க? 40 வருஷம். 40 நாள் போயிடலாம்.
40 வருஷம் போனாங்க. ஏன் போனாங்க? அவருடைய பாவம், அவருடைய அக்கிரமம், அவருடைய அநீதி, அவருடைய முறுமுறுப்பு. தேவப்பிள்ளையே, இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நோவாவுடைய நாட்களில் நோவா போய் இயேசு கிறிஸ்து தேவன் வர மழை வந்து இந்த தேசத்தை அழிக்க போகிறாருன்னு சொன்னார். ஒரு காதும் செவி சாய்க்கல. இவன் பைத்தியக்காரன், மழை பெய்யுமா, இவன் ஏதோ பெரிய பைத்தியக்காரன் போய் என்ன பண்ணுறான், அவனும் பிள்ளைகளும் பெரிய கப்பலை கட்டின்னுக்கிறானுங்க. முட்டாளு இவன் பைத்தியக்காரன் நினைச்சாங்க. எவ்வளோ நேரம் தெரியுமா? மழை பெஞ்சி பயங்கரமாய் வந்து அந்த தண்ணி நிரம்பி வழிகிற நாள் வரையும், அந்த முடிய போகிற அந்த நாள் வரையும் அவன் எப்படி இருந்தானா? அவனுடைய பாவத்தின் நிறைவுகளிலே நிறைந்திருந்தான். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவோட வருகையினும் போதும் இப்படிதான் இருப்பாங்கப்பா. நோவுடைய நாட்களில் இருந்தது போலதான் அவருடைய அக்கிரமத்திலும் அவருடைய பாவத்திலும் அவன் நிலைத்திருப்பான். நீ அப்படி நிலைச்சிருக்கிறீங்களா? நீங்க அப்படி நிலைச்சிட்டு இருக்கீங்களா? தேவப்பிள்ளையே, தேவன் உங்களை எச்சரிக்கிறார். இதை சொல்லி உங்களிடத்தில் எச்சரிக்கிறார். இன்னமும் உங்களுடைய பாவம் உங்களில ஒட்டி கொண்டு இருக்கிறதா? நீங்க தேவனுக்காய் வாழ இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உமக்காக வாழணும். ஆண்டவரே, உமக்காக நான் வாழணும். இனிமேல் எனக்கு பின்மாற்றம் வேண்டாம். நான் கர்த்தருக்கான முன்ன மாதிரியாய் நான் முன்னேறி வரணும். ஆண்டவரே, என் பாவம் என்னை மேற்கொள்ளக்கூடாது. நீங்க எனக்கு இந்த பலனை தாங்க. நீங்க என் மாமிசத்தை பலப்படுத்துங்க. இந்த மாமிசத்தில் உள்ள ஒவ்வொரு அவயமும் பரிசுத்தம் அடையட்டும். ஆண்டவரேன்னு சொல்றீங்களா? பரிசுத்தம் அடைய கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? இன்னொரு ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் பார்த்துருவோம். 1 பேதுரு 3 அதிகாரம் 12வது வசனத்தை யாராவது ஒரு இடத்துல படிங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கேட்டலுக்கு கவனமா இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. யார் மேல? நீதிமான்கள் மேலே நோக்கமா இருக்கிறது. நீங்க எங்க போனாலும் அவர் உங்களை பின்பற்றி கொண்டே இருப்பார். நீங்க எங்க போனாலும் அவர் உங்களை பாதுகாத்து கொண்டே இருப்பார். நீங்க என்ன செஞ்சாலும் அவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கும். நீங்க நினைச்சுக்கலாம், யாருக்கு தெரியும், இது யாருக்கும் தெரியும் நினைக்கலாம். தேவப்பிள்ளையே, நீதிமான் நீங்க, அவர் அழைச்சவர் நீங்க. அவர் உங்களை அழைத்திருக்கிறாரு, உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. உங்களை தேவன் பாதுகாத்து கொண்டே இருப்பார். அவருடைய கண் உங்க பின்னாடியே இருக்கும், உங்க மேலேயே இருக்கும். நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியும். நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியும். தேவன் உடைய கண் உங்க மேல நோக்கமாய் இருக்கிறது. நீங்க நினைச்சுக்க வேண்டாம், யாருக்கும் தெரியாது, இது யாருக்கும் தெரியாது. God knows everything. கர்த்தருடைய பார்வையிலே மறைவானது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் நீதிமானாய் உங்களை மாற்றுவதற்காக உங்களை தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாரே. ஆகினாலே அவருடைய பாதுகாப்பு எப்பொழுதும் மேலே இருக்கும். பட் அவர் ஒரு காரியம் செய்ய மாட்டார். என்ன தெரியுமா? அவரு உங்க இஷ்டமான காரியம் செய்றீங்க இல்லையா, இஷ்டப்பட்டு செய்றீங்க இல்லையா, நீங்க இஷ்டப்பட்டு பாவத்துக்குள்ள போறீங்க இல்லையா, இந்த காரியத்தை கர்த்தர் ஒன்றும் செய்ய மாட்டாரு. அவர் பார்ப்பாரு. என் நீதி இதுக்காகவா என் பிள்ளைக்கு கொடுத்தேன்? இவன் நீதியை பெற்று இவன் தேவனுடைய வார்த்தைகளை அறிந்திருந்து இவன் போய் இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறானேன்னு சொல்லி தேவன் உங்களை பார்ப்பார். இப்போ நீங்க ஒருவருக்கு ஒருவர் ஜெபிக்கிறீங்க இல்லையா, ஜெபிக்கும் பொழுது தேவனோட பாவத்தை மன்னிப்பாரு, அவனுடைய ரட்சிப்பாரு, உங்களை பரிசுத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க உன் பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன், என் சகோதரனை மன்னிக்க மாட்டேன், என் சகோதரியை மன்னிக்க மாட்டேன், இவ்வளோ பெரிய பாவம், இவனால நான் இவ்வளோ நஷ்டம் அடைஞ்சேன், இவனால என் குடும்பம் இப்படி ஆகி மாறினது, நான் அவளை மறக்கவே மாட்டேன். தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. யாராக இருந்தாலும் மன்னிங்க, என் தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவரை மன்னிக்கும் பொழுது நீங்கள் பரிசுத்தம் மேலே பரிசுத்தம் அடைவீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு பாவத்தை மன்னிக்கும் பொழுது, அவர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடைவீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறாரு. ரொம்ப நேரமா உங்களோட பாவங்களை குறித்து, மறைமுகமான காரியங்களை குறித்து தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களோட கோபத்தை குறித்து தேவன் பேசி கொண்டிருக்கிறார். உங்களோட மறைமுகமான காரியங்கள் அநேகம் உங்களுக்குள்ளே மறைந்து கொண்டு இருந்து தேவனிடத்தில் நீங்கள் நீதிமான போல மனுஷரிடத்துல காமிக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் அறிக்கையிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தரப்போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் அறிக்கையிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை நீதிமானாய் மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். எத்தனை பேருக்கு நான் நீதிமானாய் இன்னும் பரிசுத்தத்திலே நான் நிலைத்திருக்க வேண்டும், இன்னும் நான் தேவனுக்காக அநேக ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உங்கள் இருதயத்தின் மேலே ஒரு கை வச்சுக்கோங்க. ஒரு கையை தேவனுக்கு நேராய் தூக்குங்க. கண்களை மூடுங்க. யாரும் இங்கே கண்ணை திறந்திருக்க வேண்டாம். எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். சிறு பிள்ளை முதற்கொண்டு கண்களை மூடுவோம். யாரும் பார்க்க வேண்டாம். யார் பார்க்குறாங்கன்னு யாரையும் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஒரு கையை இருதயத்தில் வச்சுக்கோங்க. ஒரு கையை கர்த்தருக்கு நேராய் தூக்குங்க. என் தேவன் உங்களோட இருதயத்தை அலசி ஆராய்ந்து பார்த்திருக்கிறார். நீங்க யாருன்னு கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரம் தெரியும். என் தேவன் அழைத்தவர் உண்மையுள்ளவர். என் தேவன் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவருடைய நீதியை உங்க மேல வச்சிருக்கிறாரு. நீங்க கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படியான மகனாய் காணப்படும்படியாய் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். என் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. உங்களுடைய இருதயத்திலிருந்து பேசுங்க. உங்களோட நாவை திறந்து நீங்கள் சொல்ல வேண்டாம். பக்கத்தில் இருக்கவங்க யார் வேணும் கேட்டுருவாங்க. உங்களுடைய இருதயத்திலிருந்து பேசுங்க. ஆண்டவரே, நான் பாவி, ஆண்டவரே, நான் குற்றமுள்ளவன் அப்பா. யூ நோ இட் ஃபாதர். நீர் அறிந்திருக்கிறீர். என் பாவத்தை மன்னியும், என் பாவத்தை மன்னியும். நான் அநேகருக்கு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறேன், ஆனாலும் இந்த மறைமுக பாவம் என்னை மேற்கொண்டு கொண்டே இருக்குதப்பா. நீர் இன்னைக்கு எனக்கு விடுதலை தருவேன்னு சொன்னீரே, எனக்கு தாங்க ஆண்டவரே கேட்பீங்களா? Oh heavenly Father, hear your people's prayer, Father. என் தேவனோட பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேளுங்கப்பா. இவர்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய ஜனங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இவருடைய மறைமுக பாவங்கள் இவர்களை விட்டு நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தினால, உங்களுடைய ரத்தத்தினால இவர்களை கர்த்தராகிய இயேசுவின் ரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்துகிறேன் ஆண்டவரே. இவர்கள் உம்முடைய வருகை மட்டும் நிலைச்சிருக்கணும் ஆண்டவரே. இவர்கள் நீதிமான்களாய் நிலைச்சிருக்கணும்ப்பா. Help them, Father. உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்குங்கப்பா. நீ மனதுருகுகிற தேவன் அல்லவா? நீ மனதுருகுகிற தேவன் அல்லவா ஆண்டவரே? உங்களுடைய பிள்ளைகளுக்கு மனதுருகுங்கப்பா. மனதுருகுங்க ஆண்டவரே. என் பிள்ளைகளை ரட்சிங்கப்பா. எனக்காக நீ கொடுத்திருக்கிற என் தேவனோட பிள்ளைகளே, என் தேவனை ரட்சிங்க. இந்த ஆலயம் பரிசுத்தம் அடையட்டும். இந்த ஆலயம் பரிசுத்தம் அடையட்டும். இந்த சபையார் பரிசுத்தம் அடையட்டும் ஆண்டவரே. ரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. ஒவ்வொருடைய இருதயத்தையும் பார்த்த தேவன் கர்த்தர் இந்த நாளிலே உங்க அநேகரை தேவன் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். இனிமேல் உங்களுடைய பாவம் உங்களை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. இனிமேல் இந்த மறைமுக பாவம் உங்களை மேற்கொள்வதில்லை. என் தேவனுடைய ரத்தத்தால் கழுவி சுத்திகரிச்சிருக்கிறாரு. நீங்க இனிமேல் அதில் ஆசைப்படாதீங்க. கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, ஏசப்பா, என் ஆசையெல்லாம் உன் மேலே வச்சிடறேன் ஆண்டவரே. என் ஆசையெல்லாம் உன் மேலே வச்சிடறேன் ஆண்டவரே. நீரே எனக்கு ஆசைப்பா. நீர் மாத்திரமே எனக்கு ஆசை. என்னை நடத்துங்கப்பா. உங்களோட பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் என்னை நடத்துங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன்.
அவங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். உங்கள் கைகளை இருதயத்தில் வச்சிருங்க. உங்களுக்காக செபிக்க போகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, இன்னைக்கு நாங்கள் சுத்தம் அடையணும்னு சொல்லி என் தேவன் இன்னைக்கு எங்களோடு பேசினோட வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா. தங்களுடைய இருதயத்தில் கை வைத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசுவே நீர் இவர்களை தொடுவீராக. தொடுமாண்டவரே, இன்றைக்கு இவர்கள் முழுமையான ரட்சிப்படையட்டும். இன்றைக்கு அவருடைய மறைமுக பாவங்கள் அழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. என் தேவனுடைய நீதியும் பரிசுத்தமும் என் தேவனுடைய வருகை மட்டும் இவர்களை காத்து நடத்துவதாக. ஆண்டவரே, அநேக ஆத்துமாக்களுக்கு இவர்கள் வெளிச்சமாய், ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு இவர்கள் உப்பாய் மாறும்படியாய் என் தேவன் கிருபை செய்யுங்க அப்பா. அநேகர் வேதனைகளில் இவர்கள் போய் செபிக்கும் வேளையில ஆண்டவரே நீர் அவர்களை ஆசீர்வதித்து சுகம் கொடுத்து அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து நாட்டும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யும். அநேகருக்கு ரட்சிப்பை தாருங்க. அநேகருக்கு ரட்சிப்பை தாங்கப்பா. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ரத்தத்தால் கழுவி இவர்களை மீண்டுமாய் இயேசுவின் நாமத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்த தேவனே நம்முடைய கரம் தாங்கி நடத்தும். இந்த வாரத்தில் முழுவதும் கர்த்தருக்கென்று இவர்கள் வாழ்ந்து அநேகரிடத்துல கர்த்தருடைய சத்தியத்தை பேசுவேளையில இவருடைய நாவுகளிலே தேவனே உம்முடைய வார்த்தையை போடுங்க ஆண்டவரே. இவருடைய நாவுகளிலுமே பற்றியான வார்த்தைகளை போடுங்க. இந்த உலகம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. இந்திய தேசம் ரட்சிக்கப்படணும். இந்திய தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகணும் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு ஒருவரே தேவன் என்பதை இந்த உலக ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் என் சபை விசுவாசிகளை என் தேவனீர் எழுப்புங்கப்பா. எழுப்புங்க என் தேவனீர் எழுப்புங்கப்பா. முழுமையாய் ஒப்பு கொடுத்து வந்துடுகிறாங்கப்பா. இவளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் கேட்டதான தேவனுடைய வார்த்தையின்படியாய் கர்த்தர் தாமே இவர்களை நீதிமான்களும் பரிசுத்தவான்களுமாய் மாற்றி நம்முடைய வருகை மட்டும் தேவன் இவர்களை காத்து நடத்த தேவனாகிய கர்த்தருடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.